அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வன்னிக்கோணந்தல் பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வருகிறார். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் செல்லும் இடங்களிலெல்லாம் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நள்ளிரவிலும் மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் வன்னிக்கோணந்தல் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நள்ளிரவிலும் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டு இசை வாக்கியங்கள் முழக்கப்பட்டு தற்போது சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி, கடையநல்லூர் மற்றும் வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். நேற்று பிற்பகலில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கிய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் நள்ளிரவை கடந்தும் தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வன்னிக்கோணந்தல் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நள்ளிரவு என பாராமல் திரளான பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு புரட்சி
அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நள்ளிரவு 1 மணியை கடந்தும் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளான உற்சாக வரவேற்பை வழங்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். வன்னிக்கோணந்தல் பகுதியில் பேசிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 2026 கழக ஆட்சி அமையும் என்றும், தென்காசி மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் அம்மாவின் ஆட்சி மீண்டும் 2026 வழங்கப்படும் எனவும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உறுதியளித்தார். அதனை நாம் நேரலையில் பார்க்க முடிந்தது. வன்னிக்கோணந்தல் பகுதியில் தற்போது அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வன்னிக்கோணந்தல் பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தேவர்குளம் பகுதியை சென்றடைய இருக்கிறார். அங்கும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார்கள். நள்ளிரவு என்று பாராமல் தேவர்குளம் பகுதியிலும் அஇஅதிமுக பொதுச் செயலர்